Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. பல சூழ்நிலை உனக்கு இருக்கலாம், பலர் உன்னை வெறுக்கலாம். லோகாவா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாரும் உதவி செய்யாத நேரத்தில் இயேசு அங்கே வருவார். வேதனைகளை அவர் பார்ப்பார். நீ இரவு விடுகிற கண்ணீர் அவருக்கு தெரியும். உன்னுடைய குமரல் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லா இடத்துக்கும் எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டப்பட்ட இடத்துக்குள்ள வர்ற ஒரே இயேசு மட்டும்தான். நீ உயர்த்தப்பட முடியாம யாரு என்ன எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு போட்டோம், எல்லா பூட்டையும் உடைக்கிறவர் இயேசு. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உன்னை உயர்த்துகிறவர் இயேசு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்று the blessings and impact of resurrection of Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் உண்டான ஒரு தாக்கம் என்ன? இன்னைக்கு காலையில் அது நடக்க போதுங்க. நம்ம வாழ்க்கையில் தேவன் அதை செய்யப்படுறார். அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:3 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 days after the resurrection, Jesus showed himself to the disciples. 40 நாளளவும் இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்னைக்கு 40 நாள் காண்பித்தார். இன்றைக்கு நம்ம ஆயுசு முழுவதும் அவர் காண்பிச்சுக்கிட்டே இருப்பார். இயேசு வர்ற வரைக்கும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் என்ன செய்வோம்? நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இதை 3 பகுதியாக இந்த காலை நாம் தியானிக்க போகிறோம். The first part is 7 விதங்களில் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். முதலாவது, Jesus Christ was seen by the disciples in a different ways. வேதத்தில் முதலாவது தன்னை இயேசு வெளிப்படுத்தினது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி நபருக்கு. இரண்டாவது தேவன் தன்னை வெளிப்படுத்தினது கூட்டமாக இருந்த ஒரு கூட்டத்தினர், சீஷர்களுக்கு. பிறகு ஆண்டவர் 500 பேருக்கு தன்னை காண்பித்தார். வகை வகையாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கைவிதி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வகை வகையாக வெளிப்படுத்த போறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லம் என்ன செய்யும்? உங்கள் குடும்பத்தில் உள்ள இண்டிவிஜுவல் ஆளுக்கும் அற்புதம் நடக்கும், குடும்பமாகவும் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், சபைக்கு மொத்தமும் அற்புதம் நடக்கும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலை பார்த்ததில் அதிசயம் என்னன்னா, முதல் அவர் தன்னை வெளிப்படுத்தினது, அங்கே அவரை கண்டுபிடிச்சது ஒரு ஸ்திரீ தான், எ உமன், மேரி மகதலேனா மரியாள். அவள் எப்படி அந்த இயேசுவை கண்டுபிடித்தாள்? 3 காரியம் அவள் வாழ்க்கையில் இருந்துச்சு. 1, தேங்க்ஃபுல்னஸ். 7 பிசாசு அவளுக்கு இருந்ததுனால, அவளை சுகமாக்கினதுனால இயேசு கூட ஊழியத்தில் அவள் இருந்தாள். அவரை அடக்கம் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை இரவெல்லாம் அங்கே கல்லறை அருகில் இருந்து பார்த்தாள். அவளோடு கூட சூசன்னா, இன்னும் மற்ற மரியாள்கள், இயேசுவின் தாயெல்லாம் அங்கே இருந்தாங்க. உங்கள் லைஃப்பில் ஜஸ்ட் ஒரு அட்டண்டன்ஸ் போடுற ஆளாக இல்லாமல், ஊழியங்களில் கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியுள்ள ஆட்களாக இருக்கணும். ஆராதனைக்கு சும்மா பேருக்கு வந்துட்டு நாமினல் கிறிஸ்டியனாக வாழக்கூடாது. யாருடைய லைஃபோட இன்வால்வ் பண்ணி வாழணும்? இயேசு. அவருடைய ஊழியன்னா கொஞ்சம் என்ன செய்யணும்? நல்ல உள்ள இறங்கணும், அவரை நல்லா நேசிக்கணும். அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ணதை 5000 பேர் அப்பத்தை கொடுத்தா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவான். 12 சீடர்கள் இருந்தாங்க. அதில் 9 பேர் எங்கே போனான்னு தெரியல.
3 பேர் தான் கூட இருக்கிறான். ஆனால் இந்த ஸ்திரீகள் உமன் மிக வீக்கர் வெசல். இன்று காலை யார் நீங்கள் பலவீனம்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் உயிர்த்தெழுந்த வல்லமை ஜாஸ்தி கிடைக்கும். நீங்கள் இயேசு பின்பற்றினா போதும். ஹல்லேலூயா. அந்த யோவான் 1 அந்த 20ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் போய் வாசி, எனக்கு நேரம் இல்லை. 16ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு தரிசனமாகிறார். யோவான் 20:16 இயேசு அவளை நோக்கி, போதும், இயேசு அவளை நோக்கி. 18ஆம் வசனம் வாசிங்க. அடுத்தது மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டது. போதும், யாரை கண்டுட்டா? மரியாள். அந்த 16 வசனம் வரைக்கும் சீஷர்கள் ஓடி வந்தாங்க, கல்லறைக்குள்ளே போய் துணியை பார்த்தாங்க, ஏஞ்சலை பார்த்தாங்க, கல்லை பார்த்தாங்க, மண்ணை பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் யாரை பார்க்கல? சொல்லுங்க, யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்கல. ஆனால் இவள் கொஞ்சம் வசனத்தை கவனமாக கவனித்தால் உங்கள் வாழ்க்கைக்கு இது மிக பிரயோஜனமாக இருக்கிற வார்த்தை. This woman Magdalene, she doesn't care about the tomb, doesn't care about the clothes inside the tomb. She doesn't care about whatever the angel, whoever they may be. She was much cared about Jesus. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கல்லறைக்குள்ளிருந்து துணியவோ தூதனையோ அங்குள்ள மண்ணையோ கல்லையோ அந்த மேக்தலின் மேரி பார்க்க விரும்பவில்லை. அவள் உள்ளம் துடித்தது. யாருக்காக தான்? எத்தனை பேர் இந்த மாதிரி உள்ளத்தில் வாஞ்ச வச்சுருக்கீங்க? அவருடைய ஆராதனைக்கு நான் ஓடணும், ஜபத்துக்கு நான் ஓடணும், போய் அவருடைய வசனத்தை கேட்கணும், அவருக்காக ஏதாவது என் வாழ்க்கையில் செய்யணுன்ற அந்த இதய துடிப்பு. உள்ளே போய் பார்த்தவன் இயேசுவை நேரடியாக உடனே பார்க்கல, கல்லறைக்குள்ளே பார்த்தாங்க. சிலர்லாம் சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க, ஓடுவாங்க வருவாங்க. ஆனால் இயேசு பார்க்கணுன்ற ஆசை உள்ளவங்க தான் யாரை பார்க்க முடியும்? அவருடைய மகிமையை பார்க்க முடியும். She had a desire to see Jesus. ஏன்னா வார்த்தையிலேருந்து தெரியும். வசத்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்குற, இயேசு யாரும் திருடிட்டு போயிட்டானா? அவள் சொல்கிற, இயேசுவை திருடிட்டு போடுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்க. இன்றைக்கி காலையில் உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் வீட்டில் இயேசு யாரும் நினைஞ்சிடக்கூடாது, திருடிட்டு போயிடக்கூடாது. கண்ட பக்தி என்று சொல்லி பல காரியம் உன் குடும்பத்துக்குள்ளே நுழையும், பல காரியங்கள், பல ரிச்சுவல்ஸ், பல சம்பிரதாயங்கள் உன் வீட்டுக்குள்ளே வரும். அது இயேசுவை கொண்டு போயிடும். இயேசுவை இழந்து விட்டால் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் முடியாது. அவள் ரொம்ப கவனமாக இருந்தா, யாரை நான் இழக்கக்கூடாது, இயேசு யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. She was much careful about Jesus. கை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கை வைத்து, ஆண்டவரே, இன்று காலை உண்மையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கணும், உண்மையே பார்க்கணும், ஆலயத்துக்கு வந்து நம்முடைய வார்த்தையே கேட்கணும், உண்மையே நான் ஆராதிக்கணும். அந்த ஒரு கான்சன்ட்ரேட்டட் லைஃப். நல்ல கை வைத்து அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ணி யாருடைய ஆவியை கர்த்தர் நிரப்புகிறார். இயேசு மேல ஆசையா இருக்கிறீங்க, ஆலயத்து மேல உனக்கு வாஞ்சை. பல சூழ்நிலை உனக்கு இருக்கலாம், பலர் உன்னை வெறுக்கலாம். லோகாபா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இவ தான் போய் மற்ற சீசர்களுக்கு சொல்றா, யார் எழும்பிட்டா? இன்னைக்கு இங்கே இருக்கிற சாதாரணமான உங்களை கர்த்தர் பயன்படுத்தி அநேகரை ரட்சிக்கும்படி தேவன் உதவி செய்வார். உங்கள் மூலம் அநேகருக்கு இயேசுவை வெளிப்படுத்துவார். எத்தனை பேருக்கு அந்த வாரம் கிருபை வேணும்? உங்களை அறியாமலே நீங்கள் எங்கே போனாலும் இயேசு வெளிப்படுத்த, உங்கள் பின்னால் ஒரு கூட்டம் பேர் இயேசுவை அறிந்து கொள்ள. உலகம் பார்த்து உங்களை நீ படிக்கலைன்னு சொல்லும், நீ சாதாரண ஆள்னு சொல்லும், நீ குடிசையில் இருக்கிறன்னு சொல்லும், கிராமத்தில் இருக்கிறன்னு சொல்லும், அந்த வீட்டில் அவள் ஒன்றும் இல்லாதவான்னு சொல்லும். ஆனால் உன் ஆசை யார் மேலே இருக்குது? அது உன்னை உலகத்திற்கு காண்பிக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் ஆசையெல்லாம் என் இயேசுதான், என் வாஞ்சையெல்லாம் என் தேவன்தான். இயேசுவை பார்த்து விட்டாள். அதுக்கப்புறம் தான் யோவான் 20:19 அதுக்கப்புறம் தான் 12 டிசைபிள்ஸுக்கு இயேசு தன்னை காண்பிக்கிறார். வாசித்து பாருங்க. 20:19 அந்த எல்லா சீசரில் இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் அங்கே இல்லை, தோமாங்கு இல்லை. 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில். யார் கூடியிருக்கிறாங்க? கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க. என்ன செஞ்சிருக்குது? ஆமா, கவனிங்க. மரியாளுக்கு நேரடியாக தன்னை வெளிப்படுத்தி விட்டார். ஆனாலும் மரியாளுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்திட்டு போனார்.
நல்லா கவனிங்க. ஆண்டவர் சிலருக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் கூட சில நேரத்தில் சபையில் சாதாரணமானவங்களாக இருப்பீங்க, ஊழியக்காரங்க உங்களுக்கு சில ரகசியங்களை சொல்லுவாங்க, எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் மரியாள்கிட்ட என்ன சொல்கிறார் பாருங்க. மரியாள்கிட்ட சொல்கிறாரு, 17ஆம் வசனம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க எல்லாரும். ஒரு பெரிய சத்தியம் யாருக்குமே சொல்லாததை மரியாள்கிட்ட சொல்கிறார், டிஸ்க்ளோஸ் பண்ணுறார். அவள் சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்துக்கு என்ன செய்யலை, ஏறி போகல. அது மட்டுமல்ல, நீ என் சகோதரிடத்திற்கு போய். யாரிடத்துல போய்? சகோதரரிடத்துக்கு. இயேசு சிலுவைக்கு போகிற வரைக்கும் கூட அந்த 12 பேரும் சீடர்கள். ஆனா இயேசு சிலுவைக்கு போய் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்களை என்னவாக கருதினார்? இன்னைக்கு நீங்களும் நானும் இரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லாரும் சகோதர சகோதரிகளா? எல்லாம் கையை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ள அந்த அன்பு வரணும், அந்த அன்பு இருக்கணும். பார்ஷியாலிட்டி நமக்கு இருந்தாலும் அந்த ரியல் லவ் நமக்குள்ள இருக்கணும். இயேசு அவர்கள் என்ன சொல்லாரு? சகோதரர்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். எல்லாம் சத்தமா வாசிங்க என் கூட சேர்ந்து. என் பிதா, என் பிதா, உங்கள் பிதா, அப்புறம் என் தேவன். இதை மட்டும் சொல்லுங்க கை வைத்து. இயேசு கிறிஸ்துவின் பிதா. கவிதை சொல்லுங்க எல்லாரும். நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்துவின் தேவன், அவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட ஒரே இதுவா இருந்தவர் தான். ஆனா பூமிக்கு வந்தபடினாலே, மனிதனாக மாறிடபடினால் அவருக்கு பிதா இருக்கிறார். பிதா என்று அவரை சொல்லுகிறார். தேவன் என்று நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அப்போ அந்த என் பிதாவுக்கும் என் தேவனிடத்துக்கு நான் என்ன செய்யல, ஏறி நான் போகவில்லை என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். எவ்வளவு பெரிய மெசேஜ் பார்த்தீங்களா? இங்க இருக்கிற உங்களில் சாதாரணமானவங்களுக்கு தேவன் பெரிய மெசேஜை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. சில நேரத்தில் ஊழியக்காரங்க சாதாரணமான ஆளை கூப்பிட்டு சில ரகசியங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தெரியும். என்கிட்ட போய் ஏதோ சொல்கிறார், எங்களுக்கு ஒன்றும் விளங்கலையான்னு. மரியாளுக்கு என்னைக்கு என்ன விளங்கிச்சின்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியும் இயேசுடைய மகிமை. அதுக்கப்புறம் தேவன் அவர்களை பயன்படுத்தினது. சரித்திரம் சொல்லுகிறது, இந்த ஜோயானா, மேரி மேக்தலின் எல்லாம் அன்றைக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள இடங்களில் உள்ள சபைகளிலே மிக பெரிய முப்பத்திகளாக, சபை ஆளுநர்களாக இருந்து அநேகருக்கு வல்லமை வெளிப்படுத்தி விட்டு தான் கடந்து போயிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்த வேண்டும்? இயேசுவின் ரகசியங்களை நான் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இப்படி இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவரிடத்தில் வெளிப்படுத்தினார். இப்போ பூட்டப்பட்ட அறைக்குள் எங்க போறாரு? சீஷர்கள் மத்தியில போகிறார். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவர் வெளிப்படுத்தின அநேக ரகசியங்கள். This is the first time Jesus entered into the locked door. As long as he was upon the earth, he was moving with the disciples. Now, when they were closed, they were in a closed room, in a closed circle, Christ was able to impact and get into them. இவங்க நினைச்சாங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க. இவங்க பயந்து போயிட்டாங்க. என்னடா யூதர்களுக்கு பயந்து போய் உள்ள இருக்கமே. ஆனால் யார் வந்துட்டா? எல்லாம் கை வைத்த முடிஞ்சா கை வைத்தி கையை சுற்றி சொல்லுங்க. யாரும் வர முடியாத இடத்துல, யாரும் உதவி செய்யாத நேரத்தில் இயேசு அங்கே வருவார். வேதனைகளை அவர் பார்ப்பார். நீ இரவு விடுகிற கண்ணீர் அவருக்கு தெரியும். நம்முடைய குமரல் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லா இடத்துக்கும் எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் பூட்டப்பட்ட இடத்துக்குள்ள வர்ற ஒரே இயேசு மட்டும்தான். கை வைத்து அதுக்கு தான் நாம் அவரை ஆராதிக்கிறோம், அதுக்கு தான் நாம் அவரை சேவிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். He can come into any closed room. இன்னைக்கு காலை கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு, கவனியுங்கள். யாரு எதையும் பூட்டி வச்சுட்டு போட்டோம், நீ உயர்த்தப்பட முடியாம யாரு என்ன எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு போட்டோம், எல்லா பூட்டையும் உடைக்கிறவர் இயேசு. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உன்னை உயர்த்துகிறவர் இயேசு. பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். அநேகருடைய உள்ளத்தில் இப்படி இருக்கும், எனக்கு மட்டும்தான் நல்ல குடும்பம் இருந்திருந்தா,
எப்படி நான் ஆண்டவருக்காக இருந்திருப்பேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் இவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு எப்படி இருந்திருப்பேன், இப்படியெல்லாம் நீ நினச்சி லாக் பண்ண உன் சிச்சுவேஷன். ஆனால் அதுக்குள்ளேருந்து கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பூட்டப்பட்ட உள்ளே இருந்த இவர்களை இயேசு சந்திக்கிறார். அதில் 24வது வசனம் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல யார் இல்லையா? தோமா இல்லை. 24 இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. உடனே இந்த தோமா இல்லை, அவர் மட்டும் இல்லை. கொஞ்சம் கவனிங்க, அவர் மட்டும் இல்லை. உடனே இந்த தோமாவை எல்லா சீஷர்களும் பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் யாரை பார்த்தோம்? இயேசுவை. ஆனால் தோமா சொல்கிறாரு, நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன், அவர் கையில் என்ன செஞ்சணும் நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு தோமா சொல்கிறார். இப்படி தோமா யார் கூட பேசிக்கிட்டு இருந்தார்? சீஷர்களோடு எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் இது யாருக்கு தெரிஞ்சு போச்சு? நம்ம எல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம குடும்பம், காரியம், நம்ம பிள்ளைகள், பிரச்சனை எல்லாத்தையும் யார் அறிஞ்சிருக்கிறா? இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு அறிந்திருக்கிறார். உடனே மறுபடியும் தோமா இருக்கும்போது வாசிங்க 26ஆம் வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் இருக்கும்போது 27ஆம் வசனத்தில் உடனே தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி கைகளை பார், கையை நீட்டி என் விலாவிலே போடு. பார்த்தீங்களா, அவன் ஒன்று கேட்காமலே சொல்றாரு. ஆண்டவருக்கு அவன் சொன்னதெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். 29ஆம் வசனத்தில் தோமா சொல்றாரு, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படிங்கிறார். அப்படின்னா உனக்கு யார் சொன்னது இதெல்லாம்? இயேசுவுக்கு யாரும் எதையும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் அறிந்தவர் இயேசு. எல்லாம் கை வைத்த முடிஞ்ச அத்தனை பேர் கரங்களை வைத்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் அறிந்தவர் இயேசு. அவருக்கு யாரும் எதையும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். என் வேதனைகளை அவர் அறிகிறார், பாடுகளை அறிகிறார், என் உயர்வை அவர் அறிகிறார், நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் அவர் அறிகிறார். உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், சபைக்கு, காரியங்கள் எல்லாம் கூட நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் யாருக்கு தெரியும்? எல்லாமே இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே இப்படி தேவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அங்கே நாம் பார்த்தல் அடுத்தது 21:1 திபேரியா கடற்கரையில் போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. உடனே அங்கே இயேசு நிற்கிறார். 21:1 இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை மறுபடியும் கையை நல்லா வைத்து சொல்லுங்க, மறுபடியும் எல்லாம் கை வைத்து சொல்லுங்க சத்தமா, மறுபடியும் கை சுத்திட்டே சொல்லுங்க, இயேசு மறுபடியும் நம்மகிட்ட வருவார், மறுபடியும் நம்மை சந்திப்பார், மறுபடியும் நம்ம வல்லமையை கொடுப்பார், உங்களை ஒரு நாள் விட்டுற மாட்டார். நேற்று கொடுத்தார், நாளை கொடுப்பார், மறுபடியும் வருவார். again and again. He will come and he will be with you. He will empower you. அப்போ இயேசு மறுபடியும் அங்கே லூக்கா 24:13 இங்க ஒரு இடத்துல சீஷர்கள் லாங் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி இயேசு இருக்கும் போதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. 24:13 அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம். 7 மைல் தூரம். எத்தனை மைல் தூரம்? 7 அல்லது 15ஆம் வசனம் பாருங்க. ஜீசஸ் வென்ட் வித் தம். இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். கை வைத்து எத்தனை பேர் இயேசு கூட வருவார்? கை வைத்துக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கூட வருவார். எல்லா நேரமும் நம்ம கூட வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. இயேசு கூட வந்தார். பாருங்க, the different types of appearance of Christ to his people. எல்லாம் சொல்லுங்க, விதவிதமாய் தேவன் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் தேவன் அப்படி செய்யணும்? விதவிதமாய், வகையாக. உங்கள் பிள்ளைக்கு ஒரு விதமாக செய்வார், ஹஸ்பண்டுக்கு ஒரு விதமாக அற்புதம் நடக்கும், ஒய்ஃபுக்கு ஒரு விதமாக நடக்கும், உங்கள் அம்மாவுக்கு ஒரு விதமாக கர்த்தர் செய்வார். உங்கள் தாய் சொல்லுவாங்க, அம்மா இப்படி செஞ்சாங்க, மகளே ஆண்டவர் இப்படி செஞ்சார். இல்லை, எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறாங்களா? கை வைத்து ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். நல்ல சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு தன்னை எல்லா சூழலிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வருகிற அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ், கிரைசிஸ், டைமிங்ஸ் எல்லாம் யாரை வெளிப்படுத்துகிற நேரம்? ஆமாம், இக்கட்டான நேரம் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிடுங்க, யார் வரப்போறா? ஜீசஸ் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ரொம்ப நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, ஒரீடாக இருக்கிறீங்க, ரொம்ப அலூஃபாக இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் வரும்போது உங்களை அழைத்த இயேசு உங்களை தனியே இருக்க விட மாட்டார். ஆமென். பாருங்களேன், மகதலேனா மரியாள் கல்லறைக்குள்ளே போய் பார்க்காம இயேசுன்னு அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறா. அங்கே இருக்கிற யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் இயேசு கவனித்தார். மரியாள் எப்படி நிற்கிறா, எல்லாம் கல்லறையை பார்த்துட்டு போகிறானுங்க. ஆனால் இவன் கல்லறையை விட்டு போக மாட்டேங்க, இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, என்னை திருடிட்டு போகக்கூடாதுங்கிறா. அவருடைய உள்ளத்தை இயேசு அறிந்தார். எம்மாவு என்ற இடத்துக்கு நேரம் 7 கிலோமீட்டர் 7 மைலுக்கு மேலே நடக்கணும். இதை யார் பார்க்குறா? புரிந்தவங்க கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம் வேதனைகளை காண்பாரா? நம்ம குடும்பத்தின் தேவைகளை அவர் அறிவாரா? இல்லை நம்முடைய பிள்ளைகளை அவர் அறிவாரா? நீங்கள் லாங் டிஸ்டன்ஸு போகிறீங்க, அலையிறீங்க, பாடுபடுறீங்க, இதெல்லாம் அறிவாரா? இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ. உங்கள் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அலைவீங்க, காலேஜுக்கு அலைவீங்க, ஒரு வண்டி ரிப்பேர் கொடுத்துட்டு அலைவீங்க, அலைச்சல் பயங்கரமாக இருக்கும். உடனே வேதனைப்படுவீங்க, இவ்வளோ அலைய வேண்டி இருக்க. உடனே சொல்லுங்க, எம்மா ஒரு சீசரோடு கூட நடந்தவர் என்னோடு கூட வருவார். கை வைத்து புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். எல்லா ஸ்தோத்திரமானுங்கள், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மத்தேயு 28:16 அங்கே வாசிக்கிறோம், இயேசு சீஷர்களை சந்தித்து கடைசியாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் போய் சகலரை என்ன வாக்குங்கள், சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்ன கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுத்து. அப்படின்னு அந்த 40 நாளளவும் இயேசு அவர்களை சந்தித்து அவர்களை பலப்படுத்தி காரியங்களை செய்கிறார். 1 கொரிந்தியர் 15:6 வாசிக்கிறோம், Jesus showed himself to more than 500 brethren. அவர் 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு இயேசு தன்னை என்ன செய்தாரா? தரிசனம் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் இயேசுவின் வல்லமை உணர்ந்திருக்கீங்களா? இயேசு உங்கள் கூட வந்தது, பார்த்தது, நீங்கள் சிக்காக இருக்கும்போது, பலவீனமாக இருக்கும்போது இயேசு பேசினது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? இன்னை வரப்போகிற நாளில் வல்லமையாக உணர போகிறீங்க. இனி வரப்போகிற காலங்களில் இன்னும் வல்லமையாக நீங்கள் உணர போகிறீங்க. கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துவார். நீண்ட தூரம் பயணம் செய்து நீங்கள் போகலாம். சிலெல்லாம் சொந்த பந்தங்களை விட்டு வேலைக்காக, காரியங்களுக்காக பல இடங்களுக்கு நாம் போவோம். இதெல்லாம் இயேசு பார்க்கிறார். எத்தனை பேர் இயேசு கூட வருவார்? எம்மா ஒரு சீஷலோடு போனவர் என் வேலையில் என்னோடு கூட வருவார், என் அலைச்சல்களில் என்னோடு கூட வருவார், என் பாடுகளில் என்னோடு கூட வருவார், எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட வருவார். இந்த blessings and impact of resurrection, இந்த செய்தியிலே இரண்டாவது, the significance of the appearance. உயிர்த்தெழுந்த இயேசு ஏன் இவர்களை சந்தித்தார்? 3 காரியம், 3 reasons. 1, to confirm the resurrection. இயேசு உயிர்த்தெழுந்தேன் என்பதை நிரூபிக்க 1 பேதுரு 1:4 பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாத நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை. எல்லா கையனல்ல வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்ததினால என்ன நம்பிக்கை? அழியாத, சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமான. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வயசானாலும் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை குறையாது. நீங்க எவ்வளவு பலவீனமானாலும், எவ்வளவு இதுவானாலும்,
உங்கள்கிட்ட தேவன் போட்ட ரட்சிப்பின் விதை குறையாது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள தான் இருக்கும். எல்லாம் ஆமைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அழியாததும் மாசற்றதுமான 1000 பிரச்சனை உனக்கு வரலாம், ஆனால் அவருடைய வல்லமை உனக்குள் அழியாதது, அது மாசற்றது, அது உனக்குள் இருக்கும். உன் பிரச்சனை அந்த வல்லமை அழிக்க முடியாது. உனக்குள் தேவன் போட்ட அந்த ரிசரக்டட் பவர். எத்தனை முறை ஊழியர் உனக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அனாயிண்டிங்ல நடத்திருக்காங்க உன்னை. எத்தனை முறை உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி இருக்க, தனியா நீ ஜெபம் பண்ணி அழுதுருக்க. இப்படி ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குது. கலங்காதே, உனக்குள் இயேசு வாழ்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கைவிதி சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இயேசு எனக்குள்ள அழிக்க முடியாது. சொல்லுங்க. எந்த வியாதியோ போராட்டமோ குடும்ப பிரச்சனையோ எனக்கு இருக்கிற பலவீனமோ இயேசுவின் வல்லமையை ஒரு நாளும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் வயது முதிர்ந்த ஊழியக்காரங்க, வயது முதிர்ந்த விசுவாசிகள்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். படுக்கையில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க கை வச்சா சுகமாயிடும், கை நீட்டினா அற்புதம் நடந்துடும். சும்மா சொல்லுவாங்க, அதிசயம் நடக்கும். எது அழியாது? ரட்சிப்பு வல்லமை அழியாது. கைவிதி சொல்லுங்கள். எத்தனை பேர் இதை பெற்றிருக்கிறீங்கல்ல? சொல்லுங்கள். அழியாததும் மாசற்றதுமான அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு ஏன் அவர்களுக்கு தன்னை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்தார்? ரோமர் 6:9 சொல்கிறது, மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. மரித்தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. வாசிங்க 6:9. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. இனி என்ன செய்வதில்லை? மரிப்பதில்லை. கொஞ்சம் கவனிங்க. எலியா உயிர்ப்பித்த பிள்ளை மறுபடியும் மரிச்சிச்சா? மரிச்சு போச்சு. இயேசு உயிர்ப்பித்த லாசரு மறுபடியும் செத்தானா? செத்து போயிருப்பான். இயேசு 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அநேகருக்கு அற்புதம்லாம் நடக்குது. ஆனால் மறுபடி மரிக்காத ஒரே ஒருத்தர் யாரு? சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. இயேசு. ஹல்லேலூயா. ஊழியர்களை அற்புதம் செய்து சிலரெல்லாம் உயிர் பிழைக்க வைப்பாங்க. ஆம், ஆண்டுடைய வல்லமை விளங்கும்படி செய்வாங்க. ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் உண்டு. நாம் இயேசுவை போல் உயிர்த்தெழுவது இல்லை. ஆனால் இயேசுவை போல உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு நாள் அவர் கூட இருக்கிறதுக்கு அங்கே நாம் உயிர்த்தெழுந்து போவோம். ஃபைனல் ரிசரக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த உயிர்த்தெழுத நாளில் அவர் கூட நாம் இருப்போம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கை சுத்தி சொல்லுங்க. எனக்குள் அழியாமையும் சாவாமையும் மாசற்றதுமான அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. கைவிதி சொல்லுங்க. என்னோட ஆத்துமா வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என் ஆத்துமா என்ன செய்து கொண்டு இருக்கும்? அதனால தான் வேதம் சொல்லுகிறது. இதை கேத்தலிக்ஸ் ஒரு டாக்டரினாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ரொம்ப அதை அழுத்தி சொல்வதில்லை. மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் நீடூழி வாழ்வார்கள். இப்போ ஆபிரகாம் பரலோகத்தில் தான் இருக்கிறார். உலகத்தில் அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அது மாதிரி நம்மை போல நமக்கு முன்னால் மரித்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மேலேருந்து பார்க்க முடியும். உண்மைதான், அவர்களால் பார்க்க முடியும். அந்த மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் ஜீவனோடு இருப்பார்கள். தூதர்களோடு கூட அவர்கள் வருவார்கள். 1 தெசலோனிக்கேயர் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தூதர்கள் வரும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க கூட வருவாங்க. அப்படின்னா 2 கை வைத்துங்க. நாம் சரீரத்தில் அழிந்தாலும் நாம் சாவதில்லை. ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.